மேலெல்லாம் கை வைக்கிறேன். இத பார், அந்த விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தா உனக்கு எனக்கும் எதுவும் இல்ல. அத பத்தி கேட்கறதுக்கு உனக்கு முதல்ல என்ன உரிமை இருக்கு? முதல்ல வெளியே போடா. அவனை இந்த ஊர்லயே இருக்க கூடாது. போ. ஊர்லயே இருக்க கூடாதா? எனக்கு ரைட்ஸ் இல்லையா? முத நான் ஜெயிலுக்குள்ள வரப்போ அங்க இருக்கிற ரவுடி பசங்கெல்லாம் என் உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. எனக்காக என்னடா இது எவனுமே வரலையேன்னு ஒரு மாதிரி திக்கு தெரியாம நின்றுட்டு இருந்தேன்ல. ஆனா எனக்காக நீதானத்துல வந்து நின்ன, என்னை காப்பாத்தி என்னை யாரும் கிண்டல் பண்ணாத அளவுக்கு உன் கூடிய வச்சுக்கிட்டேதுல. எனக்கு உடம்புக்கு முடியாதப்போ போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தியதில்ல. இதோ இந்த கைய அவனுங்க அடிச்சு உடச்சு விட்டானுங்க. நீ தானே எனக்கு அம்மா மாதிரி சாப்பாடுலாம் ஊட்டி விட்ட. அன்னைக்கு முடிவு பண்ணதுதான் தல, இந்த உசுறு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருக்கணும்னு. நீ வேணா அதெல்லாம் மறந்துருக்கலாம் தல, என்னால அப்படி மறக்க முடியாது. நீ என்ன அடிச்சு போட்டாலும் சரி இல்ல கொன்னே போட்டாலும் சரி, நான் உனக்காக உன் கூடவே தான் தல நிப்பேன். உனக்காக என் உசிரியே கொடுப்பேன் தல. நீ என்னை விட எனக்கு நீ ரொம்ப முக்கியம் தல. தல, நீ என்னை எப்படி பாக்குறன்னு தெரியல தல. ஆனா நான் உன்னை என் நண்பனை தான் தல பாக்குறேன். எங்க அம்மா அந்த கடைசி நேரத்துல படுக்கையில படுத்திருக்கும் போது, டேய் நான் போனதுக்கு அப்புறம் என் ரூபத்துல யாராவது வருவாங்கடா, அவங்க கண்ணுல நீ என்ன பாப்பாடான்னு சொல்லிட்டு போச்சு. அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டானுங்கல்ல, அன்னைக்கு எங்க அம்மா மாதிரி நீ தானே தல வந்த. எங்க அம்மாவை உன் கண்ணுல பாக்குறேன் தல. அது எப்படி தல? என் நண்பன் செய்யாத தப்புக்கு 7 வருஷம் ஜெயில வந்து இருப்பான். அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரி கொதிக்குது தல. இங்க பாரு தல, என்ன உன் நண்பனா நினைச்சனா என்கிட்ட உண்மையா சொல்லு, இல்லனா விட்டுரு தல. நான் இந்த ஊர்ல இல்ல, எங்கேயாவது போயிடுறேன். எனக்குன்னு யாரு இருக்கா? நான் கிளம்புறேன் தல. அண்ணி, அண்ணி என்ன சரி? ஐயோ ஐயோ ரத்தம். அண்ணி 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 இங்க பாருங்க அண்ணி. அண்ணி அண்ணி என்ன ஆச்சு அண்ணி? ஐயோ கடவுளே. ஏய் அண்ணி 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 இங்க பாருங்க. அண்ணி இங்க பாருங்க, இத பாருங்க. அண்ணி அண்ணி எனக்காக நீங்க சாக கூடாது அண்ணி. அண்ணி ஒண்ணு ஆகாது, நீங்க ஹாஸ்பிடல் போல வாங்க. அண்ணி மாறா, என்ன என்ன காப்பாத்த முடியாது. அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. என் உயிர் போய். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். வாங்க ஹாஸ்பிடல் இங்க பக்கத்துல தான் இருக்கு, இங்க இருக்கு. வாங்க வாங்க எந்திரிங்க. உங்களை பழி வாங்கணும் தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன். அண்ணி நீங்க எல்லார் மேல வச்சிருந்த பாசத்தை பார்த்து உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணிங்கிறவ அம்மா மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. மகனுக்காக தாய் சாகிறது ஒன்னும் தப்பு இல்ல மாறா. சந்தோஷமா உங்க உயிரை காப்பாத்திட்டேன். யோ யாரியா நீ? யோ நீ ஏன் இப்படி இருக்க? என்ன தியாகம் பண்றியா? இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்து உனக்கு என்ன செலவுப்பாங்கன்னு நினைக்கிறியா? என்னையா நீ?
ஐயோ உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்தி தூக்கி போட்டுருவாங்கய்யா. எந்த குடும்பத்துக்காக நீ சிலுவை சுமந்தியோ அந்த குடும்பமே போல தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஏயா இப்படி இருக்க? இவ்வளவு நல்லவனாலாம் இருக்காத. ஹே கத்தி, இந்த உண்மையை எப்பயும் எந்த சுச்சுவேஷன்லையும் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் உன்னை நம்பி எல்லாத்தையும் சொன்னேன்ல, நீயும் அதே மாதிரி நினைச்சேன்னா சத்தியம் பண்ணி கொடு. பண்றா. யோ யோ சத்தியமா அது யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். மாமா ப்ளீஸ் மாமா, இனிமேலாவது வெளியில வாங்க மாமா. உங்களை பழைய மாதிரி பார்க்கணும் மாமா. மாமா எனக்கு புரியுது உங்களோட இழப்பு பெருசு. ஆனா இப்படி இழந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம வாழ்ற வாழ்க்கையே நரகமாயிரும் மாமா. இதோ கனி இருக்கா, அவ கூட இருந்து அவ வளரத நீங்க பார்க்கணும்ல மாமா. மாமா தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியில வாங்க மாமா. மாமா அவன் ஜெயில இருந்து வெளியில வந்ததும் இங்கதான் வந்திருக்கான். இந்த ஜென்மத்திலே அவனை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட இருக்கேன் மாமா. இது உங்க வீடு, உங்க புள்ளைய உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் கூட இருந்தா இன்னும் நம்ம என்னெல்லாம் இழப்போன்னு எனக்கு தெரியல மாமா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்னால இப்ப வரைக்கும் எதையும் மறக்க முடியல மாமா. இந்த கையால தான் ஃபர்ஸ்ட் நான் கனியை தூக்கி பார்த்தேன். அதே கையால தான் என் அக்காவை ரத்த வெள்ளத்துல நான் தூக்குனேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் அவனை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறான் மாமா. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் கண்மணி ரத்த வெள்ளத்துல இருந்ததுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. கண்ணை மூடுனா எங்க அண்ணன் வந்து நான் தான் உன்கிட்ட சொன்னனே, நீ கண்மணியை சாக விட்டுட்டே எனக்கு கேள்வி மேல கேள்வியா கேக்குது. என்னால முடியல மாமா.